பெரிய பேட்டரி தான் பாருங்க. கொண்டு போய் நல்லா இருக்குது. என்ன அந்த லைட் சிஸ்டங்கள் ஒரு ஜென்ஸ் பைக் மாதிரி இருக்கு. சார்ஜ் போடுறேன் இருக்கு. வணக்கம். எப்படி இந்த ரிவால்ட் பைக் கொஞ்சம் புதுசா இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, நீங்க நன்றி. எங்களை வந்து எங்களை சந்திச்சது உண்மையில நாங்க வந்து எவல்யூஷன் ஆட்டோ பிரைவேட் லிமிடெடால எங்களை உண்மையில வந்து இந்தியன் பிராண்ட்ஸ் தான் இருக்கு. முதலாவது வந்து எங்களோட ரிவால்ட் பிராண்ட், ரிவால்ட் மோட்டார் சைக்கிள்ஸ். ரிவால்ட் பிராண்ட் வந்து அதாவது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரே மோட்டார் சைக்கிள், எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள். இலங்கையில இருக்குது. எல்லாமே மோட்டார் சைக்கிள்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது இருக்குது ஏத்தர்னு சொல்லி ஸ்கூட்டர் ரெண்டுமே இருக்குது. அதுக்கு பிறகு எங்கிட்ட இருக்கு மஹேந்திரா எலக்ட்ரிக் ரிவீல்ஸ் இருக்கு. இது வந்து கம்ப்ளீட்டாவே எவல்யூஷன் ஆட்டோ பிரைவேட் லிமிடெட் இருக்க வாகனங்கள். இது இல்லாம எங்கள்ட்ட IM, ஸ்பாங்க், அவட்டார் இந்த மாதிரி வெஹிக்கல்ஸும் இருக்கு. எங்கள்ட்ட KYC வேன் இருக்கு. எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் மட்டும் தான் இருக்கு. பேசிக்கா நாங்க ரிவால்ட் எடுத்து சொன்னாங்க. ரிவால்ட்ல வந்து இந்த பைக் வந்து ஒரு சார்ஜுக்கு 140 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரே பைக். 140 கிலோமீட்டர் பைக். இதுல விசேஷம் என்ன சொன்னாங்க, மத்த பைக்ஸை விட விசேஷம் இந்த பேட்டரியை வந்து எங்களுக்கு கலட்டி நாங்களே வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நாங்க சொல்லுவோம் மேல் தட்டுல 10வது மாடியில உள்ள ஒரு பைக் கொண்டு போய் சார்ஜ் பண்ணா இந்த பைக் கலட்டி கொண்டு போயிட்டு இருக்கு. சார்ஜ கலட்டியாச்சு. சரியா, சார்ஜ கலட்டி இந்த பேட்டரியை இந்த பேட்டரியை தூக்கிட்டு போய் பேட்டரியை கலட்டுறது வேற. இதுல சாவி இதுல போட்டுட்டு சாவியை போட்டு இதை தூக்கிட்டு போய் சார்ஜ் போடக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெயிட் தான், பெரிய பேட்டரி தான் பாருங்க. கொண்டு போய் சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, இதுல வேற சில அம்சங்கள் இருக்குது. மற்ற எலக்ட்ரிக் பைக் மாதிரி எப்பயுமே இந்த பைக் வந்து இந்த ஹப் மோட்டர் இல்ல. ஏன்னா ஸ்ரீலங்கால இருக்க நிறைய சைனீஸ் மோட்டர் சைக்கிள் எல்லாமே வந்து ஹப்ல பிக்ஸ் பண்ண போட்ட மோட்டர்ஸா இருக்கு. நாங்க வந்து என்ன செஞ்சிருக்கோம் சொன்னாங்க, மோட்டரை வந்து சென்ட்ரல்ல இருந்து இதுக்கு வந்து செயின் கொடுத்துருக்கோம். செயின் கொடுத்துருக்கு. சாதாரண மோட்டார் சைக்கிள் மாதிரி நாங்க செயின்ல தான் ஓடும். நார்மல் மோட்டார் பைக் மாதிரி இருக்கு, ஆனா எலக்ட்ரிக் பைக். அப்ப உங்களுக்கு செயின்ல கொடுத்தாக்க இதுல பவர் இன்னும் வந்து அடிஷன் எல்லாம் உங்களுக்கு பவர் கூடுதலா பவர் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இது வந்து ரெண்டுமே டபுள் டிஸ்க் இருக்குது. ரெண்டு பக்கமே டபுள் டிஸ்க் பாருங்க. டபுள் டிஸ்க் எவ்வளவு நேரம் சார்ஜ் போடுவேன்? சாதாரணமா உங்களுக்கு ஒரு ஹவர் 45 சார்ஜ் போட்டீங்கன்னா போகும். 2 மணித்தியாவது சார்ஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகும். எவ்வளவு யூனிட் போகும்? சாதாரண 3 யூனிட் கரண்ட் தான் போகும். ஒரு யூனிட்டுக்கு எடுத்து 40 ரூபா சார்ஜ் பண்ணணும் சொன்னாங்க. 3 யூனிட்டுக்கு 140 ரூபா தான் போகும். 120 முடிஞ்சு. சாதாரணமா நாங்க எடுத்தோம்னு சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு பைக் கொண்டு எடுத்தோம்னு சொன்னாங்க எங்களுக்கு ஒரு 11,000 12,000 மெட்டல் அடிக்கணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு இது 2,000 3,000 ரூபாயில உங்களுக்கு முழு மாசத்துக்குமே சார்ஜ் போடக்கூடிய. உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு அட்வான்ஸான கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் மாடல் ஒண்ணு வேணும்னு சொன்னாங்க. அந்த இருக்கு ரிவால்ட். இதெல்லாம் பேட்டரி RV400. இது வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல். இது என்ன பிரைஸ்? మీకు విలగిదో 1,99,000 ரூபாய். இந்த மோட்டார் ஷோல எடுக்கிறவங்களுக்கு 50,000 டிஸ்கவுண்ட் நாங்க கொடுக்குறோம். நாங்க அது மட்டும் இல்ல, இதுல என்ன வேற விசேஷம் சொன்னாங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் மாடல் வந்து கொஞ்சம் லுக் அண்ட் ஃபீல் வந்து வித்தியாசமா இருக்கு, வடிவா இருக்குது பாருங்க. இதுல வந்து கொஞ்சம் பவர் கூட. பேசிக்கா வந்து இந்த பைக் வந்து நாங்க இது வந்து செயின் மாதிரி, இது வந்து பெல்ட்ல தான் இருக்கும். பெல்ட்ல கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பைக் இதுல பெல்ட்ல தான் இருக்கு. இது வந்து சேம் ஃபீச்சர்ஸ். அதே மாதிரி பேட்டரி எல்லாம் கலட்டக்கூடிய மாதிரி இருக்கு. சேம் தான். நீங்க ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க, எப்படி வாரண்டின்னு சொல்லிட்டு. வாரண்டி நம்ம 5 வருஷமா 60,000 கிலோமீட்டர் நாங்க வாரண்டி கொடுக்குறோம். எங்க பைக்ஸுக்கு ஸ்கூட்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே அது 5 வருஷம் 60,000 கிலோமீட்டர் வாரண்டி. அதை விட நீங்க பேட்டரிக்கும் வாரண்டி. சேம் பேட்டரிக்கு தான் மெயினாவே. ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்தவரை இல்ல ஆக விலக்கூடியது வந்து பேட்டரி தான். பேட்டரி வந்து ஹார்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ட்டுக்கு தான் வாரண்டி தேவை. அப்ப நாங்க சாதாரணமா 5 வருஷம் நாங்க வாரண்டி கொடுக்குறோம்னு சொன்னாலே
அந்த பேட்டரி வந்து அந்த லைஃப் டைம் வந்து சர்க்கிள் வந்து 10 வருஷத்துக்கு உங்களுக்கு பயமில்லாம ஓடலாம். இப்ப நாங்க இதை எங்க பெற்றுக்கொள்ளலாம்? யாழ்ப்பாணத்துல வந்து நீங்க இதை பெற்றுக்கொள்ளலாம். அடியாளுக்கு ஓகே, யாழ்ப்பாணத்துல தற்போது நீங்க பெற்றுக்கொள்றதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹோட்டல் ஜே இருக்குது. ஹோட்டல் ஜேக்கு முன்னாடி பிவைடி ஷோரூம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்க எங்கட ஷோரூம் இருக்கு. பிவைடி ஷோரூம் முன்னாலதான் இருக்குது. முன்னாடி இருக்க எங்கட எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் ஷோரூம். அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப வேணாலும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. சார்ஜ் போடுறேன் இருக்குது. මේක චාර්ජර්ද? சார்ஜர் මේක பாருங்க சார்ஜ் போடினோம். இதுதான் சார்ஜர். இதில் கொழுவிட்டு சார்ஜ் போட்டால் சரி. இதை கொண்டே ப்ளக்கில் அடிக்கலாம். இதுதான் மேரே புதுசாக ஒரு பைக் வந்துருங்க. உங்களோட என்ன கம்பெனி? ரிவோல்ட். எப்படி நல்ல லுக்காக இருக்குது இந்த பைக். என்ன ப்ரைஸ் அண்ணா இது? 7 லட்சம். 7 லட்சத்துக்கு என்ன பேட்டரி மோட்டருக்கா இல்ல பெட்ரோல் மோட்டர்? ஃபுல் பேட்டரி எலக்ட்ரானிக் பைக். ஆனா பெட்ரோல் பைக் மாதிரியே ஸ்டைலா இருக்குது. என்ன இது எப்படி என்ன எத்தனை கிலோமீட்டரோட ஃபுல் சார்ஜ் போட்டா? ஃபுல் சார்ஜ் போட்டீங்கன்னா 150 கிலோமீட்டர் போகும். 150 கிலோமீட்டர். ஃபுல் சார்ஜுக்கு 3 hours டைம் எடுக்கும். ஒரு ஃபுல் சார்ஜ் ஏறதுக்கு 3 மணி டைம் எடுக்கும். 5 வருஷம் வாரண்டி. 5 வருஷம் வாரண்டியும் இருக்குது. அதோட இப்ப ஒரு 150 கிலோமீட்டர் ஒரு ஃபுல் சார்ஜுக்கு எவ்வளவு யூனிட் ஆகுது? 2 யூனிட். 2 யூனிட் தான் ஆகுது. 2 யூனிட்டும் காஸ்ட் வந்து 70. கிட்டத்தட்ட 70 ரூபா 75 ரூபா தான் முடியுது. 150 கிலோமீட்டர் 75 ரூபால ஓடக்கூடிய மாதிரி இருக்கு. நல்லா இருக்குது. என்ன அந்த லைட் சிஸ்டங்கள் ஒரு ஜென்ஸ் பைக் மாதிரி இருக்கு. இப்படி பாருங்க, ஒரு அழகா இருக்குது. ரிவோல்ட் அந்த பைக். பாருங்க, ஒரு நல்ல பைக் வாங்கக்கூடிய இருக்கும். 7 லட்சம் தான். அதோட பாருங்க ஓடியெல்லாம் பாக்கினோம் அண்ணா மேர். இந்த பைக் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அதே ஃபீச்சர்ஸோட தான் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைல்ல இருக்குது. இது 7,40,000 ரூபா. பாருங்க, லீஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி கொடுப்பீங்க தான். உங்களோட ஷோரூம் அங்க இருக்குது? ஜெஃப்னால நெக்ஸ்ட் மந்த் தான் பிரான்ச் ஓபன் பண்றோம். ஜெஃப்னால ஷோரூம் வந்து நெக்ஸ்ட் மந்த் பிரான்ச் ஓபன். எந்த இடத்துல இருக்கு? ஜெஃப்னா டவுன்ல இருக்குது. புது பிரான்ச் ஒன்று வர போகுது. 7,40,000. இது வந்து 8 லட்சம். அதே பைக்கை தான் காட்டுற போறோம். பாருங்க அண்ணா ஓடியோ வர. எப்படி அண்ணா கம்ஃபர்டபுளா இருந்துச்சா? நல்ல கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. நல்லா இருக்கு. அந்த 8 லட்சத்துக்கு நல்லா இருக்கு அந்த பைக். ஒரு சுசுகி எஃப்செட் மாதிரியே இருக்குது. என்ன அந்த கலர்ஸும் வித்தியாசமா இருக்கு. பச்சை கலர்ல பாத்துறாங்க, இப்ப ப்ளூ கலர்ல பாத்துறோம். இதுவும் சேம் 8 lakhs தான் இருக்குது. இவ்வளவு வடியா இருக்குது பாருங்க. பேட்டரி மோட்டர் வைக்கண்டே சொல்ல இல்லாம கிடக்குது. அப்படி ஒரு அழகா இருக்குது பாருங்க. ஒரு வித்தியாசமான லுக்கோட இருக்குது. இன்ஜின் ஹெட் லைட் எல்லாம் இருக்குது. சின்ன சைட்ல லைட் எல்லாம் வச்சீங்கன்னா பாருங்க. ஃபுல் எலக்ட்ரிக் பைக் பாருங்க. ரிவோல்ட் கம்பெனி பாருங்க. ஒரு கலர்ஸ்ல ஒரு வித்தியாசம்.